Hi everyone, 12th Max exercise 1.1 second sum. Find the inverse of the following. அதில் வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போதும் போகிற மாதிரி நம்ம கோஃபேக்டர்ஸ் வந்து சைன் போட்டுப்போம். இதில் இன்வர்ஸுங்கிறதுனால நம்ம அங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். A inverse equal to 1 by modulus of A adjoint of A. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சிக்கணும். -2 into -3 -4 into 1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 -4. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு கிடைக்காது வந்து -2. அப்போ therefore A inverse is exit. ஓகேவா? இது வந்து எக்ஸிட் ஆகிட்டா இப்போ நம்ம வந்து கோஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ. ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸை நம்ம மறுபடியும் எழுதிப்போம். இப்போ வந்து 2 கோட கோஃபேக்டர் வந்து -3. இப்படி தானே கண்டுபிடிப்போம், ரோவோ காலமோ. அப்போ 4க்குனா ரோவோ காலமோ போட்டால் 1, 1க்குனா ரோவும் காலமோ போயிடுச்சுன்னா 4, 3க்கு ரோவோ காலமோ போயிடுச்சுன்னா -2. இதுதான் கோஃபேக்டர். அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ வந்து இதை டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிடும் நம்மளுக்கு. நம்மளுக்கு தான் இன்வர்ஸ் ஃபார்முலா தெரியும்ல. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by modulus ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இது அப்படியே இது பண்ணிட்டோம்னா 1 by modulus ஆஃப் ஏக்கு தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -2. அப்போ இங்கேயும் அதே தான் வரும். 1 by -2 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது -3, 4, 1, -2. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னன்னா கோஃபேக்டர்ஸ்க்கு வந்து சைன் பார்க்கணும்ல. அப்போ எல்லா நம்பர்லேயும் மைனஸ் சைன் வரும். அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. எப்போதுமே எக்ஸாமில் இதை பார்த்து போடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.